ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. அன்பார்ந்த ஸ்ரீ சர்வமங்களா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் கார்த்திகேய குருக்கள் நமஸ்காரம். இன்று நாம் காணவிருப்பது கேட்கவிருப்பது என்னவென்றால், நினைக்க முக்தி தரும் திரு அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலையம்மன் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பக்த கோடிகள் அனைவர்களுக்கும். இன்றைய தினம் சோணாத்ரிநாத ஸ்துதி அஷ்டகம் அப்படின்ற ஸ்தோத்திர அஷ்டகத்தை கேட்க இருக்கிறீர்கள். நினைக்க முக்தி தரும் திரு அண்ணாமலை. இன்றைய தினமும் நாளைய தினமும் இந்த ஸ்துதியை கேட்பவர்களுக்கு நினைக்க முக்தி தரும் திரு அண்ணாமலையாரனுடைய திருவருளும் ஸ்ரீ உண்ணாமுலை அம்பிகையினுடைய திருவருளும் பெற்றுயுமாறு அன்பர்களை இதை கேட்டு பயன்பெற செய்கிறோம். ஓம் வாகர்த்தா விவசம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபக்தஜே ஜகதா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஓம் சிவாய ருத்ராய சிவார்ச்சிதாஜே மகானுபாவாய மகேஸ்வராஜே சோமாய சூக்ஷ்மாய சுரேஸ்வராஜே சோணாத்ரிநாதாய நம சிவாஜே. ஓம் திக்பாலநாதாதி விபாவனாயே சந்திரார்த்தச்சூட்டாய சனாதனாயே சம்சார துக்கார்ணவதாரணாயே சோணாத்ரிநாதாய நம சிவாஜே. ஓம் ஜகன்னிவாசாய ஜகத்ஹிதாயே சேனாதிநாதாய ஜயப்பிரதாயே பூர்ணாய புண்ணியாய புராதனாயே சோணாத்ரிநாதாய நம சிவாஜே. ஓம் வாகீஷவந்தியாய வரப்பிரதாயே உமார்ததேகாய கணேஸ்வராயே சந்திரார்கவைஸ்ரவணோச்சனாயே சோணாத்ரிநாதாய நம சிவாஜே. ஓம் ரதாதிரூட்டாய ரசாதராயே வேதஸ்வயுக்தாய விதிஸ்துதாயே சந்திரார்கசக்ராய சசிப்பிரபாயே சோணாத்ரிநாதாய நம சிவாஜே. ஓம் விரிஞ்சிசாராத்ய விராஜிதாயே கிரீந்திரசாபாய கிரீஸ்வராயே பாலாக்னிநேத்ராய பனீஸ்வராயே சோணாத்ரிநாதாய நம சிவாஜே. ஓம் கோவிந்தபாணாய குணத்ரயாயே விஸ்வஸ்யநாதாய விருஷத்வஜாயே புரஸ்ய வித்வம்சனதீக்ஷிதாயே சோணாத்ரிநாதாய நம சிவாஜே. ஓம் ஜராதிவர்ஜாய ஜடாதராயே அச்சிந்த்யரூபாய ஹரிப்பிரியாயே பக்தஸ்ய பாகோ விநாசனாயே சோணாத்ரிநாதாய நம சிவாஜே. ஓம் இந்த ஸ்துதியினுடைய பலன். ஸ்துதிம் சோணாச்சலேஷ பட்டதாம் சர்வசித்திதம் சர்வசம்பத்ப்ரதம் பும்சாம் சேவந்தியாம் சர்வதோ ஜனாஹ. ஓம் ஸ்மருணா தருணாச்சலம். அண்ணாமலையார் திருவடி போற்றி, உண்ணாமுலை அம்பிகை திருவடி போற்றி போற்றி. ஓம். பக்தர்கள் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்துதியை நினைத்து தியானித்து தீபத்தின் முன்பாக எல்லாம் வல்ல திரு அண்ணாமலையாருடைய திருவருளை பற்றியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது ஸ்ரீ சர்வமங்களா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து